ஃபாதர் செட் டு ஹிஸ் சன், இது வந்து ஒரு கேட்டகரிப்பா. இது ஆக்சுவலாக என்னன்னா, ஃபாதர் செட் டு ஹிஸ் சன், இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க பார்த்தாலே இந்த மெத்தட் எடுத்துக்கலாமா? ஒரு ஃபாதர் சன் கிட்ட என்ன சொல்றாரு? மை ஏஜ் இஸ் யுவர் பிரசன்ட், மை ஏஜ் இஸ் யுவர்ஸ் பிரசன்ட், உன்னுடைய தற்போதைய வயது, அட் தி டைம் ஆஃப் யுவர் பர்த் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீ பிறக்கும் போது உன்னுடைய வயதுல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீ பிறக்கும் பொழுது நான் உன்னுடைய வயதில் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை பாருங்க, உன் பிறப்பின் போது நான் உன்னுடைய தற்போதைய வயதில் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா எங்கேயும் யோசிக்க வேணாம். சிம்பிள், ஃபாதர் சன், ஃபாதர் 2xனா சன் எக்ஸ், இவ்வளவுதான் லாஜிக்மா. இதை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம். இவ்வளவுதான் கான்செப்ட் முடிஞ்சது. இப்போ இந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க வயதாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது ஆனா எப்ப இருக்க வயது அப்படின்னா பிரசன்ட். இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா நோட்டுன்னு ஒரு நோட் போட சொன்னேன். எத்தனை பேர் அந்த நோட் போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலா நோட் அப்படிங்கிறது எக்ஸாம் இதை இந்த டாபிக் முடிக்கிறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது ஃபார்முலா நோட் யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? உன் பிறப்பின் போது உன்னுடைய தற்போதைய வயதில் இருந்தேன், தற்போது தந்தையின் வயது 40. எஸ், இதில் ஏதாவது ஒரு வயது கொடுத்துருப்பாங்கப்பா, அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். தந்தையின் தற்போதைய வயது எவ்வளோ? 40. சரிங்களா? இப்போ ஃபாதருடைய தற்போதைய வயது 40 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸ் எவ்வளோ வரும்னு பாருங்க. 40ல் பாதி எவ்வளோ? 20 தானே? இவ்வளோதான் முடிஞ்சது. தந்தை மகன் முடிஞ்சது. ப்ரெசன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ரெசன்ட்ல ஒருத்தவங்க வயது கொடுத்தா அதை பாதி ஆக்கிருங்க. ஃபாதர் கொடுத்தா பாதி ஆக்கினா சன்னு, சன்னு கொடுத்தா டபுள் ஆகினா ஃபாதர். இது ஒரு ஆஃப் முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க எனில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மகனின் வயது. அவ்வளோதான். அப்போ இங்கிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா -5, 5 வருஷத்துக்கு முன்னாடி மகன் வயது என்னவா இருக்கும்? 15. ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொன்ன ஐடியா, ஃபர்ஸ்ட் தந்தை மகனிடம் கூறினார் உன் பிறப்பின் போது அப்படின்றத பார்த்தாலே ஃபாதர் சன்னு 2x எக்ஸ் இதை முதல்ல எழுதிடுறீங்க. அதுக்கப்புறம் சன் வயது கொடுத்தா இங்கே போடணும், ஃபாதர் வயது கொடுத்தா இங்கே போடணும். ஃபாதர்ல பாதி ஆகுனா சன்னு, சன்னை டபுள் ஆகுனா ஃபாதர். இது ப்ரெசன்ட். ப்ரெசன்டோட கொஸ்டினை முடிச்சிடலாம். ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 6 வருஷத்துக்கு பின்னாடி, முன்னாடினா கழிக்கணும், பின்னாடினா கூட்டணும். சரிங்களா? ஹென்ஸ் அப்படின்னா ஆஃப்டர், அகோ அப்படின்னா பிஃபோர், முன்னாடி. அவ்வளவுதான். இதுக்கான ஆன்சர் 15பா.